அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் வார் இருக்கு. எல்லா பக்கமும் பிரைஸ் ஹைக் இருக்கு. 2026 பெரிய கம்பேக் குடுக்கணும்னு வந்தவங்க எல்லாருமே பெரிய பயத்தோட இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது? இப்போ பிரைஸ் ஹைக் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பிரைஸ் ஹைக்ங்கிறது என்னத்தை மீன் பண்ணுறீங்கன்னா கோல்டை மீன் பண்ணலாம். இது வந்து சனி வந்து எப்பயுமே மீன ராசியில் இருந்தால் தங்கம் விலை உயரும். குருவோடைய ராசி இருந்தால் அடுத்து மேச ராசிக்கு போகும்போது அங்கேயும் வக்கரமாகும். ஆக மொத்தம் இன்னும் 2 வருஷத்துக்கு மேலே போயிட்டே தான் இருக்கும். பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடுன்றதுலாம் வந்து செயற்கையாக யாரோ ஒருத்தவங்க பொலிட்டிக்கலாக கொஞ்சம் குரோத் பண்ணி விட்டதே தவிர இது உண்மையிலேயே இல்லை. டிமாண்ட்னா என்ன அர்த்தம்? சந்தையில் கிடைக்காதானே டிமாண்டு. இப்போ நீங்கள் 50 ரூபாய்க்கு போட்டுக்கிறதால 5000 ரூபாய்க்குள்ள போடுறீங்க. அப்போ அது போய் டிமாண்ட் இல்லைல்ல. ஆக்வாரியஸுக்கே போட்டு தண்ணி போட்டு டப்பா போட்டிருப்பான். ஆமாம். அப்போ கப்பல், கடல் இது சம்மந்தமான பிரச்சனைகள் வருன்ற மாதிரி நான் ஆல்ரெடி சில இடங்களில் சொல்லியிருந்தேன். இது வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷமாக போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னால் ஈரானும் ஈராக்கும் 25 வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வேர்ல்டு வார் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.